நமக்கு சும்மாவாகவோ இல்லை 5 ரூபாய்க்கு அள்ளி கருவேப்பிலை கொத்து கிடைக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி ஒரு சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இதே மாதிரி கொத்தமல்லியாக இருக்கட்டும், புதினாவாக இருக்கட்டும், எதையுமே இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா கழுவி ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம். இந்த டைமில் கொஞ்சம் பூச்சி அரிச்ச இலை, கொஞ்சம் டேமேஜ் ஆன இலை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ துணிலையோ இதை நல்லா விரித்து போட்டு நல்லா காய வச்சிடலாம். அந்த காஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் ஒரு லேயர் போட்டுட்டு இதை போட்டு இந்த மாதிரி பார்சல் பண்ணிக்கலாம். இல்லை பாத்திரம் இல்லைன்னா சும்மா கூட இப்படி சுற்றி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். இதில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துக்கிறதுனால இது கொஞ்சம் கெடாமல் கொஞ்ச நாள் கூட வர மாதிரி பார்த்துக்கும். நிறைய பேர் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற கார்பன் இங்கு நமக்கு நல்லதில்லை. ஆனால் இது அதிகம் செலவாகாது. இந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கினீங்கன்னா இது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.